சிசிலி டீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சமையல் குக்கிங் வீடியோ வந்து போடவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லோரும் வந்திருக்காங்க ஊர்லேருந்து. அதனால் கொஞ்சம் வேலைனால போட முடியலை. இன்றைக்கி நாங்கள் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயாச்சும் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். எங்கள் ஊரில் வந்து குளிக்கிற இடம் வந்து நிறைய இருக்குது. குற்றாலம், பானாசம், அம்பசமுத்திரம், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குதுங்க எங்கள் ஊரை சுற்றி. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா இந்த பாபநாசம் போய் நாங்கள் 15 வருஷம் ஆச்சு. நாங்கள் வந்து சின்ன வயசில் எப்போனாலும் இந்த பாபநாசம் தான் குளிக்க வருவோம். ஆனால் இப்போது எங்கள் ஊரில் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. இந்த பாபநாசத்தில் விழுந்து நிறைய பேர் இறந்துருக்காங்கனாலும் எங்கள் ஊரில் அந்த சுழலில் மாட்டி இறந்துட்டாங்களா, அதுலேருந்து எங்கள் வீட்டில் யாருமே பாபநாசத்துக்கு குளிக்க விட மாட்டாங்க. இது ஒரு 15 வருஷம் இருக்கும் அந்த பாபநாசம் நாங்கள் போய். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, பாபநாசத்தில் மேலே போயிட்டுருக்கோம். மேலே வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி தான் போகிறேன். அங்கே தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் வந்து. பாருங்க, இங்கே வந்து டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு தான் இது உள்ளே வந்து போகணும். போயிட்டு வரும்போது அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு தான் வெளியிலையும் வரணும். அதனால் இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே வந்துட்டோம். ஆனால் இன்னொன்றுங்க, இதுக்கும் மேலே இது வந்து தம்பி, இவங்க வந்து என்னோடய தம்பி. இதுக்கு மேலே ஒரு இந்த ஃபஸ்ட்டு கீழே வந்து பாபநாசம், மேலே வந்து அகஸ்தியர் ஃபால்ஸு, இதுக்கு மேலே ஒரு ஆறு வந்து இருக்குது. அது இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போகிறதாட்டு வந்து பிளான் இருந்துச்சு. ஆனால் அங்கே ஏன் போகல அப்படின்னா, அங்கே வந்து 3 மணியோடி முடிஞ்சிருமா. நாங்கள் வந்து மதியம் காலையில் போக முடியல. அப்போல்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு கார் வர சொன்னோம். ஆனால் அந்த காரு 2:30 மணிக்கு தான் வந்துச்சு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சதுனால நாங்கள் வந்து இங்கே அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இதுதாங்க அகஸ்தியர் ஃபால்ஸு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். நான் வந்து இது வரைக்கும் இந்த ஃபால்ஸ் வந்து வந்ததே இல்லை. ஆனால் அன்றைக்கி எங்கள் அப்பா சொன்னாங்க, இவன் பாபநாசத்தை விட அகஸ்தியர் ஃபால்ஸ் நல்லாயிருக்குமா, அங்கே குளிக்க போங்கன்ட்டு. நாங்கள் என்னென்னா இப்போ வந்து எங்கே குளிக்க போவோம்னா, இப்போ வந்து அம்பை ஆற்றுல சங்கரன் கோவில் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இப்போ நாங்கள் வந்து அதிகமாக போகிறது. அங்கே தான் போவோம். இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த அகஸ்தியர் ஃபால்ஸில் வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் ஒரு 4 நாளைக்கு முன்னால் எங்கள் தங்கச்சி இதுக்கு மேலே போய் குளிச்சுட்டு வந்தாலும் அது இன்னும் நல்லா இருக்குன்னா. ஆனால் லேட் ஆகிட்டதுனால அங்கே போக முடியல. அங்கே போனால் கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இது வந்து சம்மர் டைம், அப்புறம் வந்து பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ஸ்கூல் லீவு. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபால்ஸு இதுக்கு மேலே இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்துட்டு போங்க. சூப்பராக இருக்கும். இடமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுத்தமாகவும் இருக்கும். ஆனால் எதுவுமே சாப்பிட முடியாது. குரங்கு கையிலேருந்து பிடுங்குற மாதிரி நம்மளை சாப்பிட விடாது. நாங்கள் வந்து வெளியில் வந்து தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஆனால் இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இதில் வந்து ஒரு பக்கம் தான் குளிக்க முடியும். ஒரு பக்கம் வந்து ஆண்கள் வந்து, இன்னொரு பக்கம் வந்து பெண்கள் இப்படி குளிக்க முடியும். இன்னொரு பக்கம் இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து நாங்கள் குளிக்கிற இடம். இது வந்து மேலேருந்து எப்படி தண்ணி விழுது பாருங்கள். இதில் இன்னொரு பக்கம் காட்ட பாருங்கள். அது இந்த பக்கத்தை விட இன்னும் நல்லாயிருக்கு. ஆனால் அங்கே வந்து குளிக்க வந்து அலௌடு இல்லை. ஏன்னா அங்கே வந்து இந்த கால் வச்சு அந்த உள்ளே இழுக்கும் பார்த்தீங்களா, அந்த இடம். இதை தான் நான் சொல்கிறேன். இதாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே போக முடியாது. இங்கே அலௌடும் இல்லை. எப்படின்னா, இது நம்ம கால் வச்சோன்னா உள்ளே இழுத்துரும். அப்படின்ட்டு நம்மளை உள்ளே கொண்டு போயிடும். அது இருக்கிறதுனால இங்கே வந்து குளிக்க முடியாது. அதனால் அங்கே வந்து கேட் போட்டு வச்சிட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு அங்கே பார்க்குறதுக்கு. இங்கே விட எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு போங்க.